விஜய் என்பவர் கிறிஸ்தவர் என்று சொல்லி இப்பொழுது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. அதனால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய்க்கு மாறும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசப்பட்டது. கரூர் சம்பவத்திற்கு பின்பாக அந்த நிலைமை கொஞ்சம் கேள்விக்கு உள்ளாயிருக்கிறது. இந்த சூழலில் புதனை போன்றவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்வதற்கு தாங்கள் கூறும் அறிவுரை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். இதில் கேள்வி எழுப்பிய என் தம்பிக்கு மட்டும் இல்லை, என் உயிருக்கு மேலாக நான் நேசித்து நிற்கிற என் அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை உணர்வீர்களே ஆனால் எண்ணுவீர்களே ஆனால் எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள். நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லுகிற கோட்பாடுகள் அல்லது திமுக தான் நமக்கு பாதுகாப்பு, இல்லை என் தம்பி விஜய் அவர் கிறிஸ்தவர் என்று நினைத்தால் போடுங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை உணர்வீர்களே ஆனால் எண்ணுவீர்களே ஆனால் எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள். நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லுகிற கோட்பாடுகள் அல்லது திமுக தான் நமக்கு பாதுகாப்பு, இல்லை என் தம்பி விஜய் அவர் கிறிஸ்தவர் என்று நினைத்தால் போடுங்கள். ஆனால் நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இந்த மதம் எப்போது வந்தது என்னிடத்திலே? கிறிஸ்தவம் தோன்றி 2000 ஆண்டுகள், 2100 வைத்துக் கொள்ளலாம். நபிகள் நாயகத்துக்கு 1100 பிறந்த நாள் இப்பதான் கொண்டாடுறாங்க மிலாடி நபியிலே. இஸ்லாம் வந்து இப்போது, பௌத்தம் வந்து 2500, இது 2000, 1500. மிக முதன்மையான சமயங்கள் இதுதான். இந்த மதங்கள் எப்போது வந்தது எங்களிடத்திலே? இந்த சாதி எப்போது வந்தது எங்களிடத்திலே? ஆனால் நாங்கள் யார்? 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்கள். இந்த இறைவன்கள் கடவுள்கள் தோன்றினார்கள் எங்களிடம் இருந்துதான், எங்களிலே இருந்துதான். எங்களில் இருந்துதான் எங்கள் சிவன், எங்களில் இருந்துதான் எங்கள் முருகன், எங்களில் இருந்துதான் எங்கள் மாயவன். இப்படித்தான் எங்கள் இறை. சமீபத்தில் நீங்க இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்கள் அவதூறா பேசினதா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஜவஹர்லால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு போட்டுருவீங்களா? சொல்லுங்கள், போட்டுருவீங்களா? சமீபத்தில் நீங்கள் இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்கள் அவதூறா பேசினதா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஜவஹர்லால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு போட்டுருவீங்களா? சொல்லுங்கள், போட்டுருவீங்களா? சமீபத்தில் நீங்கள் இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்கள் அவதூறா பேசினதா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஜவஹர்லால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு போட்டுருவீங்களா? சொல்லுங்கள், போட்டுருவீங்களா?